ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 19/6/2017 ஹேவிளம்பி வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. தசமி திதி, ரேவதி நட்சத்திரம், வணிசை கரணம், சித்த யோகம் கூடிய நாள். சுளம் கிழக்கு தென்மேற்கு, நாளிகை 8, பரிகாரம் தயர். இன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்ய சிறப்பு. திங்கட்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்ய சிறப்பு. மாரியம்மனை வழிபடலாம். திங்கள் அப்படின்னா சந்திரன், குளிர்ச்சி, நீர் காரகன்னு சொல்றேன். மழையை குளிர, அதாவது மேகங்களை குளிர வைத்து மழையை பொழி வைக்கக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு இருக்கு. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று திசை நடக்கும் காலம் அவங்களுக்கு அந்த ஊருக்கே தண்ணி இல்லாட்டி கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு பக்கம் இருந்து நல்ல கால் கிடைக்கும். அதில் தண்ணி குறையாமல் இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு மட்டும் ஓடுது, நம்மளதெல்லாம் ஓடுறது இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி திரவ சம்பந்தப்பட்ட பொருட்களால் நன்மைகள் ஏற்படும். அதனால திங்கட்கிழமை எப்பவுமே நம்ம மாரியம்மனை வழிபடும் போது, தீபமேற்றி வழிபடும் போது, பாலாபிஷேகம் செய்து வழிபடும் போது மழை பெய்யும். மாரி என்றால் மழை என்று பொருள். ஆக மாரியம்மனை வழிபட மழை பொழியும். ஆக இன்னைக்கு நீங்க முடிந்தவங்க மாரியம்மனுக்கு தீபமேற்றி அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து பொங்கல் வைத்து உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து வழிபட உங்களுக்கும் நல்லது நடக்கும், ஊருக்கும் உலகத்துக்கும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லக்கூடிய அந்த பராசக்தியுடைய அந்த வடிவத்தால் அதோட சிவ வழிபாட்டையும் சேர்ந்து செய்யலாம். இன்னைக்கு சோமவாரம். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் மிதுனத்தில் சமம், சந்திரன் மீனத்தில் சமம், செவ்வாய் மிதுனத்தில் பகை, புதன் மிதுனத்தில் ஆட்சி, குரு கன்னியில நட்பு, சுக்கிரன் மேசத்தில் சமம், சனி தனுசுல சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை இன்னைக்கு திருக்கணிதப்படி வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் மாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு செலவுகளை கூடுதலாக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அது நம்ம என்னதான் கட்டுப்படுத்தினாலும் சில சமயம் நம்மை மீறி செலவுகள் போறதை பார்த்துருக்கோம். அலசல் சிரமங்கள் காட்டும், செலவுகள் கூடுதலாக்க பார்க்கும். அதை சரி செய்ய விதியை மதியால வெல்ற மாதிரி, இருட்டாதுன்னா டோர் லாக் பண்ணிக்கிற மாதிரி, இருட்டுக்கு விளக்கு வச்சுக்கிற மாதிரி நமக்கு அறிவு கொடுத்துருக்கான் கடவுள். கிரகங்களால ஏற்படக்கூடிய இன்னல்களை சரி செய்யத்தான் அந்த அறிவு கொடுத்துருக்கான். நீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா திசாபுத்தி நடக்கும்போது ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஸ்ரீலா திசாபுத்தியில் ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல திசாபுத்தியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க, கெட்ட திசாபுத்திலையும் நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா இந்த பலவீன காலத்திலையும் அந்த அறிவால செயல்படுறாங்க. ஆக மிகப்பெரிய யோக திசைகள் அறிவில்லாத மூடனை கூட உயர்நிலைக்கு கொண்டு போய் வச்சிடும். எது தப்பா பண்ணாலும் கூட அது சரியா போகும். ஆனா சரியில்லாத காலம் வரும்போது அந்த சொத்துக்களை தாக்கு பிடிக்க அவங்களால முடியாது. அது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவுபூர்வமான செயல்பாடுகளால பலவீனங்களை போக்கி கடந்த காலத்தை கடந்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு செலவுகளை கட்டுப்படுத்துற வித்தையை கற்று செலவுகளை கட்டுப்படுத்தி நன்மைகள் அடைவீங்கன்னு சொல்லக்கூடிய நாள். அசுவினியில் பிறந்தவங்க முருகனையும், பரணியில் பிறந்தவங்க பெருமாளையும், கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். ஏற்றங்களுக்குரிய நல்ல மாற்றங்களுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய லாபகரமான சந்திரன் குரு பார்வையில் நன்மைகளை செய்வார்.
இரண்டில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் கொஞ்சம் சுடு சொல்ல பேச வைப்பாங்க. ரெண்டு பேரும் சுடு கிரகங்கள், அதாவது தீய கிரகங்கள் அல்ல என்ன சொல்லாலும் தீ அப்படிங்கிற கிரகங்கள், நெருப்பு கோள்கள். ஆக வார்த்தைகள்ல சுடுசொல் வந்தா எதிர இருக்கிறவங்க தாங்க மாட்டாங்க. ஆக மென்மையான போக்கு அவசியம். வீண் சந்தேகம், வீண் வாக்குவாதம் தவிர்க்கலாம். ஆனாலும் செய்துள்ள இன்னைக்கு லாபம் வரும். கிருத்திகளை பிறந்தவங்க நவகிரகங்களையும், ரோகிணியில் பிறந்தவங்க அம்மனையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்தும் வழிபடலாம். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதிய விஷயங்களை எடுத்துக்குவீங்க. எப்படி செய்தி சேனல்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் அப்பப்போ தீனியாக இருக்கு, அந்த மாதிரி புதிய நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பீங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் எடுத்தா தான் அதுல இருந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும். அதை சமாளிக்கிற சாதிக்கிற வேலைகள் இருக்கும். இப்போ ஒரு மனிதன் வேலை செஞ்சுட்டே இருப்பான், சோர்வு இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருப்பான். அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிலைகளில் இன்னைக்கு கிரக நிலைகளில் முக்கியமாக தொழில் பற்றிய நிலையில் புதிய முயற்சி எடுப்பீங்க. இருக்குது, போயிட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு மாற்று எண்ணம் வரும். அதற்கான தேடல்கள் இன்னைக்கு இருக்கும். அதனால தேவைகள் பூர்த்தியாகும். மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாரூரில் பிறந்தவங்க அம்மனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சந்திரன். சந்திரனுடைய போக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் விரயத்தில், சூரியன் விரயத்தில் இருக்கிறது 2 குடையவன், 5-10 குடையவன். யோகர்கள் விரயத்தில் இருக்கிறது சில தடைகளை, தாமதங்களை உருவாக்க பார்க்க. இருந்தாலும் ராசியாதிபதியை குரு பார்க்கறதுனாலையும், ராசிக்கு லாபாதிபதியை குரு பார்க்கறதுனாலையும், ராசிக்கு 7ஆம் இடத்து குரு பார்க்கறதுனாலையும், இணையாலையும் லாபத்தாலையும் தந்தையாலையும் இறைவனுடைய அருளாலையும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு கொடுக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கு ராசி அதிபதி சூரியன். சூரியனுடைய லாப சஞ்சாரம், செவ்வாயுடைய லாப சஞ்சாரம், குருபுடைய அற்புதமான சஞ்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்கு. சந்திரன் மட்டும் இன்னைக்கு நல்ல இடத்துல இல்லை, அஷ்டமத்தில் இருக்கு. பலவீன ஒரு நிலைகளை கொடுக்க பார்க்க மனம் பலவீனம் அடையும். மனம் பலவீனம் அடையும் நேரத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்னைக்கும் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய நாள். இன்னைக்கு மகத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், பூரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், உத்திரத்தில் பிறந்தவங்க அன்னபூர்ணையும் வழிபட்டு ஒரு 10 பேருக்காவது உணவு கொடுக்கறதும் பசியார வைக்கிறது நன்மையை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1-2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். புதன் அற்புதமான இடத்தில் இருக்கு, ஆட்சி பெற்றிருக்கார். சூரியனோட கூடி புதாதி யோகம் பெற்றிருக்கார். சுக்கிரனோட நிலை தான் கொஞ்சம் சாதகம் இல்லை. சந்திரன் இன்னைக்கு சாதகமான நிலையில இருக்காரு. சனியோட அஷ்டாத்தம நிலை இன்னைக்கு உடல் உபாதைகள், அசதிகள், சோர்வுகளை கொஞ்சம் கொடுக்க பார்க்கும். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடக்க இறை துணை உங்களுக்கு துணை புரியும். அந்த வகையில் உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சித்திரையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி.
சித்திரை 3-4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய நிலை. அஷ்டமத்தில் இருந்த புதன் திரிகோணத்துக்கு போனது அற்புதம். சந்திரனோட போக்கு நல்லா தான் இருக்கு. கவலைகள் மறந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். மகிழ்ச்சி படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். செய்தொழில முன்னேற்றத்தை கொடுக்கும். நண்பர்களால் நன்மைகள் நிகழும். மன நிறைவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். புதிய நட்புகள் கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும், சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும், விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி அஷ்டமத்தில், சூரியன் அஷ்டமத்தில், இன்னைக்கு புதனும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் கூடுதலாக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க பார்க்கும். உடல் அசதி சோர்வுகளை கொடுக்க பார்க்கும். காரிய தாமதம் தடையை கொடுக்க பார்த்தாலும் சந்திரனுடைய அற்புதமான இடமும் குருவுடைய பார்வை இருக்கிற நிலையும் எப்படிப்பட்ட சிரமங்களையும் எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு அறிவு கொடுக்கும். எப்படி உங்களால முடிஞ்சது, இது போன்ற நிலையா இருந்தா எங்களால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தங்க. ஆக மிகச்சிறந்த அறிவாற்றலை இந்த சந்திரன் 5லிருந்து கொடுக்கும்போது குருவும் அதை பார்த்து உங்களுக்கு மேலும் அறிவு விருத்தி உண்டாக்கும். ஒருத்தரால முடியாத விஷயத்தை உங்களால முடிவு வைக்கிறது சாதனை நிகழ்வுகள்னு சொல்லுவோம். ஆனா உடம்பு ஒத்துழைக்காத மாதிரி இருக்கு, அசதி சோர்வுகள் இருக்கு. ஒரு வேலையை தொடர்ந்து பண்றோம், ஆனா காரிய சித்தி ஆகுது, ஆனா அதே சமயம் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி. அந்த மாதிரி உணவு உடம்புக்கு கொடுக்க நேரம் இல்லை, ஆனா காரியம் வெற்றி ஆகுது. உங்களால பிறருக்கு நன்மை ஏற்படும். பிறருக்கு ஆலோசனை சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு அது வெற்றி கொடுக்கும். விசாகத்தில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும், அனுசத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியையும், கேட்டையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு 9க்கும் 10க்கும் உடையவங்க 7ல் 1 சேர்ந்திருக்காங்க. 5 குடையனோட அவர்களுடைய சேர்க்கை ஒத்துவராத சேர்க்கையா இருந்தாலும் அந்த சேர்க்கையில சில நன்மைகள் இருக்கு. அதாவது சில சூழல் காரணமா எதிர் அணியினர் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு இறைவனுடைய அருள் பார்வை உங்க மேல விழக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உடல் சோர்வு நீங்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். மூலத்தில் பிறந்தவங்க சப்தகன்னியரையும், பூராடத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க முருக கடவுளையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு சந்திரன் புதனோட சாரம் பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் இடம் வீடு வாகனம் பற்றிய எண்ணங்களை கொடுக்கிறார். சுகபோக சிந்தனைகள், 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாள் போய் தங்கி பார்த்த எண்ணங்கிற மாதிரி, அல்லது வேற ஒருத்தர் கூப்பிட்டு போய் அவங்க செலவில் உங்களை தங்க வைக்கிற மாதிரி, இப்படி சில நன்மைகளுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை உங்களுக்கு கொடுக்கும். புதிய ஆடை ஆபரணம் சேரும். விருதுகள் கிடைக்கும். புதிய பதவி உங்களை தேடி வரும். இன்னைக்கு மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம் உள்ள நாள். இணையோடு இருந்து வந்த முரண்பட்ட கருத்துக்கள் மாறி இணையான நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை மனமகிழ்ச்சி செய்யும். அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான்.
இந்த ராசிக்கு கிரகங்களோட போக்கு இன்னைக்கு பலவீனங்கள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம். புரியாத விஷயங்கள் புரியும். யாரோ ஒருத்தனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க, அது வேறொருத்தராலேங்கிறது கண்டுபிடிப்பீங்க. அப்போ ஒருத்தர் பேர்ல இருந்த பகை விலகும். ஆக இன்னைக்கு தேவையற்ற சந்தேகத்தினால் ஏற்பட்ட பகை விலகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இவரை போய் இப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், சதயத்தில் பிறந்தவங்க முருகனையும், புரட்டாதியில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் அடையக்கூடிய சாத்தியங்களுக்கு உண்டான நிலை இன்னைக்கு தென்படுது. எடுக்கிற வேலை எளிதில் முடியும். தேவைக்கு பணம் வரும். உபயோக வேலைகளை செய்வீங்க. அதாவது ஆடம்பரங்கிறது சிலதெல்லாம் உபயோகமற்றதாக இருக்கும். இது நீண்ட நாள் பலன் தரத்தக்க, நீண்ட நாள் வருமானம் கொடுக்கத்தக்க, நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு வேலைகளை இன்னைக்கு எடுத்து நடத்தி முடிப்பீங்க. புரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதியில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடன் கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.